ஜெரோன் கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுண்டை வத்தல் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் சுண்டை வத்தல், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லி, அரை ஸ்பூன் காயம், அரை ஸ்பூன் வெந்தயம், தாளிக்க தேவையான அளவு கடுகு, 1 கைப்பிடி வெள்ளைப்பூடு, 1 கையளவு சின்ன வெங்காயம், ஒரே ஒரு வெத்தல் காரத்துக்கு ஏற்றாப்புல, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன புளியை தண்ணியில் ஊற போட்டிருக்கேன், தேவையான அளவு நல்லெண்ணெய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். பாத்திரம் லேசாக சுடட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சுட்டுருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகம், மிளகு, மல்லி, வெந்தயம், காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துருவோம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுண்டை வத்தலை இதில் சேர்த்துடலாம். நல்லா ஒரு கிண்டிடுவோம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பொடியை சேர்த்துக்கலாம். வெங்காயம், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துட்டு வத்தல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்தலாம். கொஞ்சமாக சேர்த்துக்குவோம், அதுக்கப்புறம் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஏன்னா சுண்டை வத்தல்லையும் நம்மளுக்கு உப்பு சேர்த்துருப்பாங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ எல்லா பொருளுமே நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறவும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். திரும்ப நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். திரும்ப கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் சுட்டோனையும் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துருவோம். கடுகு வெடிச்சிருச்சு. அடுத்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துருவோம். நல்லா எண்ணெயில் அதை வதக்கி விடுங்க. நம்ம வதக்கிற பக்குவத்தில் தான் அந்த குழம்புடைய டேஸ்ட்டே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நல்லா எண்ணெயில் சுருள நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை அதில் சேர்த்துருவோம். திரும்ப நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு இதை நல்லா கொதிக்க விடுவோம். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்மளுடைய சுண்டை வத்தல் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து குழம்பு தேவையான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடலாம். சுவை, மனம், ஆரோக்கியம் நிறைந்த இந்த சுண்டை வத்தல் புளிக்குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜெரோன் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.